கர்த்தர் என்னையும் இந்த இடத்துல சாட்சியாக நிறுத்தினதுக்காக நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஸோ இந்த இடத்துல நான் ஜீவனோடு இருக்கிறதே அவருடைய கிருபை தான். ஸோ ஃபர்ஸ்ட் பாப்பா எனக்கு டெலிவரி ஆனப்போ எனக்கு வந்து செகண்ட் பேபி டியூப்பில் வந்து தங்கிடுச்சு. ஸோ அப்போது வந்து எனக்கே தெரியல அந்த விஷயம். பிகாஸ் எனக்கு நார்மலாக அந்த பீரியட்ஸ் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ அதோட பெயின் தான் எனக்கு ரொம்ப சிவியராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போய் பக்கத்தில் பார்க்கும்போது அவங்க வந்து அது பெயின் கில்லர்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. அது செட்டில் ஆகிடும். ஒரு 2-3 டைம்ஸ் அந்த மாதிரி நாங்கள் பக்கத்தில் டாக்டர் பார்த்து மெடிசன் எடுக்கும்போது எனக்கு இன்ஜெக்ஷன் போடும்போதெல்லாம் செட்டில் ஆகிடுச்சு பெயின். ஸோ லாஸ்ட் டைம் போகும்போது அவர் அந்த பெயின் கில்லர் கொடுத்தோம். என்னால் அந்த பெயின் வந்து பேர் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு. ஸோ அப்புறம் வந்து இல்லை சம்திங் வேறு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கைனோ டாக்டரை போய் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இப்போ தான் உங்களுக்கு டெலிவரி ஆகிருக்கு, நாங்கள் பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கும்போது அவங்க ஸ்கேன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது ஸ்கேனில் வந்து எதுவுமே விசிபிளாக இல்லை. ஸோ அதுக்குள்ளே அந்த டியூப் என்ன ஆயிடுச்சுன்னா பர்ஸ்ட் ஆகி ஸோ அது வந்து ஸ்கேனில் விசிபிளாக இல்லை. அப்போ சித்தி சொன்னாங்க டெலிவரி பார்த்த ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெயினோட நைட்டு வந்து இங்கே அட்மிட் ஆனேன். ஸோ அட்மிட் ஆகும்போது அவங்களுக்கே வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு, இவங்க எப்படி உயிரோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்மளோட ஸ்டொமக்கில் ஒரு பிளட் இருந்தாலும் நம்மளால் நிற்க முடியாது, மயக்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நான் அதையும் வச்சுட்டு நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ அவங்க இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துக்கும்போது நீங்கள் பாப்பாவே தூக்கக்கூடாது, நிற்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஆனால் நாங்கள் வந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு நல்லா தான் இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு அதோட சீரியஸ்னஸே புரிஞ்சுது. ஸோ அவங்க வந்து இமீடியட்டாக அவங்களுக்கு ஆப்ரேட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என் உடம்புல இருக்கிற மொத்த பிளட்டுமே பார்த்திங்கன்னா என்னோடய வயிற்றில் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. ஸோ அவங்க 5 days வந்து நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். ஸோ அப்போ அவங்க வந்து சொன்ன விஷயம் ஒரே விஷயம் தான், இப்போ உங்கள் ரூமுக்கு வரும்போதெல்லாம் என் உடம்பு அப்படியே சிலுக்குது, நீங்கள் எப்படி தான் உயிரோடு இருந்தீங்க என்னால் இன்னும் வரைக்கும் நம்ப முடியல. ஸோ 5 daysமே டாக்டர் அந்த விஷயம் வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க, நீங்கள் கும்பிடுற கடவுளுக்கு வந்து நீங்கள் பெரிய காணிக்க வச்சு நன்றி சொல்லணும், இது வந்து ரொம்ப பெரிய ஒரு மிராக்கல், ஸோ யாராலையும் உயிரோடு இருக்க முடியாது. ஸோ எனக்கு அதெல்லாம் மயக்கம் அவங்க சொன்ன விஷயம்லாம் எதுவுமே வரலை. ஸோ அப்போ வந்து ஆண்டவர் என்னோட கூட இருந்தார். ஸோ அவர் நம்மளை குறித்து என்ன ஒரு காரியம் வச்சுருக்கிறாரோ அது நம்ம லைஃப்பில் நிறைவேற்ற வரைக்கும் அவர் நம்மளோட கூட இருப்பார். ஸோ அதுலேருந்து இன்ன வரைக்கும் லாஸ்ட் இயர் டிசம்பரில் வந்து இதே மாதிரி ஒரு ஹெல்த் இஷ்யூனால நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருந்தேன். ஸோ அது வந்து மல்டிபிள் ஸ்க்லரோசிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போது பார்த்திங்கன்னா எனக்கு கண்ணு தெரியாமல் போயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கையெலாம் மறுத்து போச்சு. சரி இது நார்மலான விஷயம், சரி ஒரு வேளை பிளட்டு கம்மியாக இருக்கிறதுனால அந்த மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு நானும் கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன். ஸோ அதில் எம்ஆர்ஐ ஸ்கேன்லாம் பார்த்துட்டு டாக்டர் அதுலேயும் எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் செஞ்சாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா 3 times உங்களோட பிரெயினில் போய் ஹிட் ஆகி வந்திருக்கு, ஸோ கை கால் விழுந்திருக்கும், ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னார். அதில் எந்த விதமான நிறைய பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. ஸோ அதில் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் ஆண்டவர் வந்து அதுலேயும் என்ன ஜீவனோட காத்து இந்த இடத்துல இப்போ நிற்க வச்சுருக்குறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 1 year ஆகிடுச்சு. ஸோ 6 months ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, ரொம்ப வந்து பலவீனமாக இருக்கும். இந்த பேக் பெயின் வந்து ரொம்ப சிவியராக இருக்கும், என்னால் உட்காரவே முடியாது, இப்படி சாஞ்சு தான் உட்காந்துட்டு இருந்தேன். அப்போ நான் ஒரு டாக்டராக பார்த்துட்டே இருந்தேன். ஸோ ஆண்டவர் இந்த வருஷத்தில் வந்து ஒரு வசனம் கொடுத்தாங்க, நீ விசுவாசத்தபடி உனக்கு ஆக கடவுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போது ஒரே ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு, நான் வந்து டாக்டர் தேடி மெடிசன் தேடி ஓட முடியும். ஏன்னா மெடிசன் எடுக்கிறதுனால எனக்கு என்ன ஆச்சுன்னா வாமிட் வர ஆரம்பிச்சிருச்சு, அது வந்து என்னோடய உடம்பு ஏற்றுக்கல. ஸோ அப்போது நான் சொன்னேன், ஆண்டவரே இயேசப்பா நான் உண்மை நம்பிடுறேன், எனக்கு நான் எப்படி முதல்ல பழைய பலனோடு இருந்தனோ அதே ஸ்ட்ரென்த் எனக்கு வேணும். நான் 2 பிள்ளைங்களை பார்க்க ஓட எனக்கு தெம்பு இல்லாமல் எனக்கு வந்து அது எரிச்சல் ஆக ஆரம்பிச்சிடுது, எது சொன்னாலும் எனக்கு கோபம் வர ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த இப்படி குனிஞ்சால் இந்த பெயின் ரொம்ப இருக்கும். ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னால் அந்த பலன் வேணும். தலை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பாரமாக இருக்கும், ஒரு சைடு குத்தும், கண் வந்து பார்த்திங்கன்னா காலையில் வந்து தூங்கி எழுந்திருந்தாலும் நல்லாயிருக்கும், அப்புறம் வந்து அப்படியே மங்கலாக இருக்கும். ஸோ அப்போல்லாம் இதெல்லாம் எனக்கு வந்து ரொம்ப இரிட்டேட்டிங் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஆண்டவர்கிட்ட சொன்னேன், நான் உங்களை விசுவாசிக்கிறேன்ப்பா, நான் இனி டேப்லெட்ஸையும் அதெல்லாம் விசுவாசிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஆண்டவர் அந்த எப்படி நான் அப்படி இருந்தனோ அதே போல் என்னை இப்போது ஒரு நல்ல பலன் கொடுத்து இங்கே இடத்துல நிற்க வச்சுருக்குறாங்க. ஸோ இப்போது எனக்கு வந்து அந்த பழைய பலன் வந்து ஆண்டவர் கொடுத்துட்டார். ஸோ அவரை மாத்திரம்தான் நான் வந்து இப்போது வந்து அவருக்கு அதிகமாக நன்றி சொல்கிறேன். ஆண்டவரே எனக்கு இசப்பா எனக்கு இது வேணும் அது வேணும் அவர் இடத்துல நான் கேட்கல. ஸோ இதெல்லாம் செஞ்சீங்களே இசப்பா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நிறைவேற்றி தரீங்களே, நன்றி நன்றின்னு தான் இப்போ வந்து இந்த வருஷத்தை முடிக்க போகிறோமே, நன்றி தான் நான் சொல்கிறேன். ஸோ 2 முறை இந்த மாதிரி ஆண்டவர் எனக்கு மிராக்கல் செஞ்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட நீங்கள் விசுவாசத்தோடு எதை கேட்குறீங்களோ அதை நமக்கு நிச்சயமாக அவர் செய்வார்ன்ற நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு லைஃப்பில் செஞ்சு கொடுப்பாங்க.
கர்த்தர் நாம இந்த சாட்சியை பாதுகாத்து ஆசீர்வதிப்பாராக.